சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்கிறது. நீ தலைகீழ நின்று தண்ணி குடி, ஒரு படம் ஓடாது. நீங்கள் அமைதியை விரும்புபவர் இமயமலை போவதை விட்டுட்டு ஏன் அரசியலுக்கு வருகிறீர்கள்? ரஜினி அரசியலுக்கு வந்தால் மானத்தமிழனா மராட்டியனா என்ற சண்டை நடக்கும் என்று 4 வருடங்களுக்கு முன்பு ரஜினியை தனிப்பட்ட முறையில் கடுமையாக விமர்சித்தவர் சீமான். தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும், மீண்டும் ஒரு தமிழன் அல்லாதவர் தமிழகத்தை ஆளக்கூடாது என்ற தமிழ் தேசிய கொள்கை பார்வையோடு ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை கடுமையாக சீமான் எதிர்த்தார். ஆனால் ரஜினி அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அறிவித்தவுடன் எங்களது பெருமதிப்பிற்குரிய மனிதர் ரஜினிகாந்த் என சீமான் உடனே பேட்டி கொடுத்தார். அதன் பின் ரஜினி சீமான் இடையே உறவு சுமூகமாக தொடங்கியது. வேட்டையன் படத்தை பார்த்த சீமான் இயக்குனர் ஞானவேலுக்கு மொபைல் போனில் அழைத்து பாராட்ட ஞானவேல் ரஜினிக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டார். அப்பொழுது சீமானும் ரஜினியும் நேரடியாக போனில் உரையாடி இருக்கின்றனர் என்று சினிமா வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. அது மட்டுமா, சமீபத்தில் சீமானுக்கு பிறந்த நாள் வந்த பொழுது ரஜினி போன் மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் தகவல் கசிந்தது. இந்த சூழலில் முதல் முறையாக ரஜினி சீமான் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. நேற்று இரவு 8 மணி அளவில் ரஜினியின் போயஸ் கார்டன் இல்லத்தில் நடந்த சந்திப்பு 1 மணி நேரம் நீடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பின் இருவரும் இணைந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளானது. ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன் என்று பின்வாங்கி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் சந்திப்பு நிகழாமல் தற்போது நிகழ்ந்திருப்பதால் இது சாதாரண சந்திப்பாக நிச்சயமாக இருக்காது. இன்றைய சூழலில் அரசியல் களம் எந்த அளவிற்கு ஆடுபுலி ஆட்டமாக இருந்து வருகிறதோ அதேபோல் சினிமாவும் மாறிவிட்டது. நடிகர்களுக்கிடையே போட்டி தீவிரமாகி தனிப்பட்ட ஈகோ மோதலாகவும் உருவெடுத்திருக்கிறது. தம்பி தம்பி என விஜய் மீது உருகி பாசத்தை பொழிந்த சீமான் விஜயின் மாநாட்டிற்கு பிறகு பரம எதிரியாக விஜயை விமர்சிக்க தொடங்கினார் சீமான். அதேபோல் நடிகர் ரஜினியும் கடந்த சில வருடங்களாக விஜய் மற்றும் விஜயின் ரசிகர்களால் சீண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறார். பொது மேடையிலேயே ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதையை கிண்டல் அடித்தவர் விஜய். மேலும் ரஜினியை தரங்கட்டு விமர்சித்து வரும் தனது ரசிகர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்கிறார் விஜய். இதெல்லாம் வைத்து தற்போது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் ரஜினி சீமான் சந்திப்பு நிகழ்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. சீமானும் விஜயை விமர்சிக்க தொடங்கியது முதல் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். ஆகையால் இருவரும் பரஸ்பரம் விஜயையும் விஜய் தரப்பையும் வெறுப்படைய வைக்க இரு தரப்பு லாப கணக்கை அடைய இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. வெளிவட்டாரத்தில் இருவரும் இணைந்து தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஆழமாக விவாதித்து இருப்பதாகவும், முக்கியமாக விஜயை ஏன் நான் விமர்சிக்கிறேன் என்பது குறித்து ரஜினியிடம் சீமான் தெளிவாக எடுத்து பேசியிருப்பதாகவும் தகவல் பேசப்பட்டு வருகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.